கடவுளுடைய நாமம் மகிமைப்படட்டும். தஞ்சாவூர் மாவட்டம் வர்த்தநாடு தாலுக்கா தொன்றாம்பட்டு மேற்கு அங்கே இடம் வாங்கி நான் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு வரேன். ஃபேமிலியாக குடும்பமாக ஜெபம் பண்ணிட்டு வரோம். அங்கே இருக்கிற சில இந்துத்துவா அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் ஊரில் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் கோட்டை அப்படின்னு சொல்லி பழனி, செந்தில், முராஜ், இன்னும் அவரோடு சேர்ந்த சில கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து பிரசிடென்ட்டு உட்பட எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்கடி 4 வருஷமாக மிரட்டிக்கிட்டே வந்தாங்க. நேற்று தினத்தில் நான் இல்லாத நேரத்தில் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 காரில் ஒரு 30 பேர்கிட்ட என் வீடெல்லாம் அடித்து நொறுக்கி, என்னுடைய ஈபி லைன் எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டாங்க. இனிமேல் ஊருக்குள்ளே வாட அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டல் எல்லாம் விட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போது எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறோம். இப்போது டிஎஸ்சி ஆஃபீஸுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் தான் தமிழகம் பார்த்து எனக்கு ஒரு நல்ல உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேல் இந்த கிராமத்துக்கு எப்படி வாழலாம் பார்க்கலான்றாங்க. அதனால் நானும் என் மனைவி பிள்ளைகளுக்கு எனக்கு அங்கே பயமாக இருக்குது வாழ்கிறதுக்கு. அதனால நீங்கள் எனக்கு கொஞ்சம் தயவு கூர்ந்து இந்த இடத்துல நான் வாழணும். நான் ஒரு கிறிஸ்தவன், ஆனால் இந்தியா சேர்ந்த, தமிழ்நாடு சேர்ந்த, இந்த வர்த்தநாடு சேர்ந்த ஒரு சொந்த இடத்துல நான் வாழக்கூடாதபடிக்கு இவ்வளோ ஒரு போராட்டம். அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த தமிழ்நாடு அரசு இதுக்காக நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பாதுகாப்பு தரும்படி உங்களோட அன்போடு கேட்டுக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். வணக்கம். என் பேர் அன்புராஜ். நான் அகில இந்திய கிறிஸ்துவ கூட்டமைப்பின் மாநில தலைவராக இருக்கிறேன். இந்த காணொளி வாயிலாக நாங்கள் ஒரு கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். கடந்த 23ஆம் தேதி 23/9/2024 அன்று தொன்றாம்பட்டு ஒரத்தநாடு தாலுக்காவில் இருக்கிற தொன்றாம்பட்டு என்ற கிராமத்தில் பவுல்ராஜ் என்கிற ஓபுல்ராஜ் என்கிற போதகர் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன சொந்த இடத்த அவர் சொந்தமாக வாங்கி அங்கே அவரும் அவங்க குடும்பமும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வராங்க. அவர் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து குடும்பத்தோடு ஜெபம் நடத்துகிறாரு. இந்த ஜெபத்தை நடத்திட்டு இருக்கும் பொழுது அந்த கிராமத்தை சேர்ந்த தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், அவரோடு கூட சேர்ந்து ஒரு சில நபர்கள் இணைந்து அந்த அந்த பாஸ்டர் தொழுகை நடத்திட்டு இருக்க, ஜெபம் நடத்திட்டு இருக்கிற அந்த கூடாரத்தை அடித்து அந்த அந்த கூடாரத்துக்கு இருந்த மின் இணைப்பெல்லாம் துண்டிச்சு, இரவு நேரத்தில் கல் வீசி அந்த ஓடுகளெல்லாம் பிரித்து தகரத்தெல்லாம் உடைச்சி போட்டுட்டு கொலை மிரட்டல் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஊரில் நீ எப்படி இருந்தறன்னு பார்க்கலாம், எப்படி வாழ்ந்துறன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொலை மிரட்டல் கொடுத்து அச்சுறுத்தலை உண்டாக்கியிருக்கிறாங்க. இப்போ இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி நாங்கள் பாப்பநாடு காவல் நிலையத்தில் அனைத்து கிறிஸ்துவ அமைப்புகள், இங்கே அநேக கிறிஸ்துவ அமைப்புகளின் தலைவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ முன்னணியின் தலைவர் இருக்கிறார், நாங்கள் எல்லாரும் இணைந்து நேற்று தினத்தில் ஒரு புகார் மனுவை பாப்பநாடு காவல் ஆய்வாளரிடத்தில் கொடுத்துருக்கிறோம். இதுவரைக்கும் புகார் அளிக்கப்பட்டு யாரையும் அழைத்தோ எந்த நடவடிக்கையோ இதுவரைக்கும் காவல் ஆய்வாளர் அவர்கள் எடுக்கவில்லை. நாங்கள் இன்னைக்கு ஏஎஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கிறோம், அவரிடத்துல புகார் அளிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இது மதசார்பற்ற ஒரு நாடு, சமூக நீதியை காப்பாற்றுவோம் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட எல்லா மதங்களும் தன்னுடைய தெய்வத்தை தொழுது கொள்வதற்கும் யார் வேணாலும் அவங்க தெய்வத்தை வணங்கலான்னு உரிமை இருக்கிற இடத்துல இப்படி மதத்தின் பேர்ல அவங்க பகிரங்கமா சொல்றாங்க, நாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவங்க அப்படின்னு பகிரங்கமா சொல்லி ஒரு ஊராட்சி மன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தலைவருடைய தலைமையில இவ்வளவு பெரிய ஒரு அராஜகத்தை இன்னைக்கு அரங்கேற்றி இந்த பாஸ்டர் இந்த ஒடுக்கப்பட்டு யாரும் இல்லாம வாழ்றதா சாகிறதான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை நின்றுட்டு இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தமிழக அரசுக்கு என்னுடைய கவனத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். உடனடியாக இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து
யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தில் அந்த தலைவரோடு இணைந்து செயல்பட்டாரோ அந்த தலைவர் பெயர் சக்தி, அவன் தலைவர் பேர் சக்தி. அவர் மீதும் அவரோடு கூட வந்தவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுத்து இது ஒரு ஜனநாயக நாடு என்பதை நமது அரசு மறுபடியுமாய் எங்களுக்கு அந்த உரிமைகளை மீட்டு நிரூபிக்கணும் நாங்கள் நம்புகிறோம். இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுக்காக இங்க கூடியிருக்கிற எல்லா அமைப்புகளின் தலைவரின் சார்பாக நான் என் கண்டனத்தை பதிவிட்டுக் கொள்கிறேன். வணக்கம்.